பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவருக்கும் இனிய நல்ல ஆசீர்வாதமான ஜெயமான ஒரு புதிய வருஷமாக இந்த 2026 ஆண்டு அமையும்படி நான் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். விசேஷமாக நாங்கள் சிவிஎம்சி ஸ்ரீலங்கா சார்பிலும் ஏஎஃப்சிஎம் குளோபல் சார்பிலும் தேவராஜ்யத்தின் ஊழியங்கள் சார்பிலும் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துதல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய வருஷத்திலே தேவனுடைய வார்த்தை இவனமாக சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 21வது அதிகாரம் 5வது வசனம், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த 2026 ஆண்டு உங்களுடைய கடந்து வந்த எல்லா வருடங்களை பார்க்கிலும் உங்களுக்கு ஒரு நன்மையுள்ள வருஷமாக அமைய போகிறது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் எல்லாவற்றையும் புதிதாக்குகின்றேன் என்று சொல்லி. பழைய காரியங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையை விட்டு நீங்கி போக, உங்களுடைய பழைய தோல்விகள், உங்களுடைய பழைய துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாகவும் எல்லாம் வெற்றிகரமாகவும் மாறப்போகிற ஒரு வருஷமாக இந்த 2026 ஆண்டை தேவன் எங்களுக்கு ஆசீர்வாதமாக அருளியிருக்கிறார். எனவே நாங்கள் இந்த 2026 ஆண்டை தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமாக நாங்கள் சுதந்தரித்துக் கொள்வோம். இது எங்களுக்கு புதிய ஆசீர்வாதமான ஜெயமுள்ள நிறைவுள்ள ஒரு வருஷமாக எங்கள் அனைவருக்கும் அமைந்திருக்கிறது. எனவே நான் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த புதிய வருஷத்திலே, இந்த புதிய நியூ இயர்லே உங்கள் அனைவருக்கும் புதிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் உங்கள் வியாபாரங்களிலும் நிறைவாய் இருப்பதாக கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். அன்பான பரலோக பிதாவே, இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த 2026 ஆண்டு தேவன் எங்களுக்கு அருளின அந்த வார்த்தையின் பிரகாரமாய், நீங்கள் சொன்ன பிரகாரமாய் எல்லாவற்றையும் நான் புதிதாக்குகிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தை ஒவ்வொருவருக்கும் அவருடைய வாழ்க்கையிலே கிரிகை செய்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய காரியம் உண்டாகுவதற்காக நன்றி. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொன்ன ஒரு வார்த்தையின்படி இவர்களுக்கு நிறைவான ஆசீர்வாதம் உண்டாயிருப்பதாக. எல்லா துதியும் மகிமையும் உங்களுக்கு உண்டாயிருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.